ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிவிகே சார்பில் புதிய ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தாவேகா சார்பில் மற்றும் ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல திட்டம் என்ன அப்படின்னா, மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை ரூபாய் 8,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய்க்கு உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற மாரி அவர் தெரிவிச்சிருக்காரு. சிறைபிடிக்கப்படும் படகுகள் மீட்கப்படும் வரை படகு பாதுகாப்பு நிதி ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். கடல்தாய் வீட்டு வசதி திட்டத்தில் சிதிலமடைந்த குடியிருப்பை அகற்றி வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்ற மாரி பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் கொண்டு சேரப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி அனைத்து சேவைகளும் இனி மொபைலில் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அரசுக்கு பொதுமக்களும் தங்கள் யோசனைகளை முன்வைக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. 5 லட்சம் பேர் கையெழுத்திட்டு மனு அளித்தால் அது சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் ஏஐ தலைநகரம் தமிழ்நாடு மாறும். தமிழ்நாட்டில் ஏஐ பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும். செயற்கை நுண்ணறிவுக்கு தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஸ் அதாவது பார்ட்னர் இன் கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வராங்க. பொதுமக்கள் வெறும் வாக்காளர்கள் மட்டுமின்றி அரசின் பங்காளர்களாக மாற்றப்படுவர். இதற்காக உருவாக்கப்படும் மைவெற்றி தமிழ்நாடு .in என்ற இணையதளம் மூலம் பொதுமக்கள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான யோசனைகளை முன்வைக்கலாம். கொள்கை மொழிகளும் வாக்களிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்டு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வெறும் ஆவணமாக மட்டுமே இல்லாமல் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் இனி வெளிப்படையாகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் உருவாக்கப்படும். ஓட்டுநர் உரிமம், குடும்ப அட்டை, புகார் தாக்கல் என அனைத்து மொபைல்லேயே கிடைக்கும் சேவையில் ஸோ தாமதம் ஏற்பட்டால் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு புதிய ஆப்பை கொண்டு வராங்க. இதன் மூலமாக எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு சிட்டிசன் ப்ரைவிலேஜ் கார்டு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டங்கள் லஞ்சமில்லாமல் போய் சேர தமிழ்நாடு சிட்டிசன் ப்ரைவிலேஜ் கார்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும். பிறப்பிலிருந்தே அனைத்து நலத்திட்டங்களும் விண்ணப்பிக்காமலே ஏஐ தொழில்நுட்பத்துடன் நேரடியாக வீட்டு வாசலுக்கு சேரும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க தேர்தல் வாக்குறுதிகளாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது இல்லை அப்படின்றத மறக்காமடைய கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.